இப்பொழுது நடந்து முடிந்த வலிவடக்கு பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் வெற்றி பெற்றிருக்கிறார். இது பல போட்டிகளுக்கும் பல சதிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியிலேயான இந்த வெற்றி, குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவரே எங்களுடைய பணிப்புரைக்கு மாறாக சோமசுந்தரம் சுகீர்தனை ஆதரிக்காமல் நடுநிலைமை வைத்தவை ஏமாற்றத்துக்குரியது. ஆக அவர் உடனடியாக இடைநிறுத்துவதற்கான பணிப்புரையை நான் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறேன். அப்படியான கட்சி நாங்கள் தோற்கலாம், எங்கேயும் தோற்கலாம். இரகசியமாக தோற்கடித்தவர்கள் இருக்கிறார்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் வெளிப்படையாக நடுநிலைமை வைத்தது தவறானது. அப்படி இருந்தும் நாங்கள் வென்றிருக்கிறோம். சோமசுந்தரம் சுகீர்தன் மூன்றாம் தடவையாக இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் திறம்பட நிர்வகிப்பான். எங்களுடைய கட்சியின் பேரை காப்பாற்றுவான். தமிழ் தேசியத்தோடு, அது எல்லாருக்கும் யாருக்கும் டவுரி கிபரி கிடையாது, சீதனம் கிடையாது, முதுசயம் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான தமிழ் தேசியத்தோடு பயணித்து இந்த சபையை இங்கே ஒரு இது இடம்பெயர்ந்த பிரதேசம், திரும்ப மீள்குடியேற்ற பிரதேசம். அதற்கான தேவைகளை சுகீர்தன் செய்து வந்திருக்கிறார், இன்னும் செய்வான். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இல்லை, இதுதான் நான் சொன்னேன். இதில் எங்கேயோ ஒரு சுழி இருக்குது, அதை என்ன நாங்கள் கண்டுபிடிக்கல. அரசியலில் சில சதிகள் நடக்கிறது தானே, அது நடந்திருக்கு. ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை இப்போ. ஆனால் ஆய்ந்து பிடிப்போம், அட்டாயம் அதை பிடிபடும். அதுக்கு பிற நடவடிக்கை எடுப்பேன். இப்போ நடுநிலைமை நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இல்லை எங்களோட கட்சி கறிப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இதே நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதேசமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேசம் காணப்படுகிறது. 2000 ஏக்கருக்கும் பன்னெண்டாக பிரதேசங்கள் காணப்படுகின்ற நிலையில் மீள்குடியேற்றம் தொடர்பில் புதிதாக வரையிற தவிசாளருக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லுவீங்க? நான் புதுசாக தவிசாளர் இல்லை, ஏற்கனவே இருந்த இந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் தான் எங்களுடைய பிரச்சனை. 2011 இருந்தனால் 2010க்கு பின்னர் இந்த எங்களுடைய உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த இடத்தில் நடைபெறுகின்ற மீள்குடியேற்றங்கள் முழுமையாக நாங்கள் ஈடுபட்டிருந்த நாங்கள். அதே போல் தொடர்ச்சியாக மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு எங்களுடைய செயற்பாடு இருக்கும். அதே போல் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தோடு நில விடுவிப்பை நாங்கள் துரிதமாக மேற்கொள்வதற்கான எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே மேற்கொள்வோம் என கூறிக்கொள்வோம். அது ஏற்கனவே எங்களுடைய அதிகாரங்கள் எல்லா நிலைமையிலும் நாங்கள் அது சம்பந்தமாக கதைத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வருகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மூலமாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தி 2024ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகள் இன்னும் மக்களிடம் கையளிக்கப்படாத நிலைமையில் வேலிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றன. அதை நாங்கள் விரைவாக எங்களுடைய முயற்சியின் ஊடாக இராணுவத்தினருடனும் அரச நிர்வாகத்துடன் கதைத்து அவர்களால் இயலாட்டி நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பயன்படுத்தி அதை நடவடிக்கை எடுப்போம்.